நம்பிக்கையில நம்ம போன வச்சுக்கல, நம்ம மின்சாரம் பாயிருமா இல்லையா? ஏன் பாயிருது இல்ல? எவ்வளவு வேகமா மழை பெய்தாலும் ஒரு மழை துளி இன்னொரு போய் ஜாயிண்ட் இல்லாம ஆகினால வந்து அதை எல்லாம் துளி துளியா நான் பொழிய வைத்தேன் அல்லா வந்து. என்ன வானம் சடை வானத்துல செல வச்சு அல்லா வந்து சடை செலுத்தி விட்டா அல்லா வந்துலாம். வேகத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான தண்ணி இருக்குது. அது அல்லா ஒன்னா கொண்டாட வச்சுக்கல, பூமி அப்படியே பள்ளமாயிரும், பூமி வெடிச்சு போயிடும். அல்லாஹ் அதை யாரோ செலுத்தி விட்ட மாதிரி அப்படியே துளி துளியா அல்லாஹ் பெய்ய வைக்கிறான். அல்லாஹ் பொடிய வச்சு அல்லாஹ் நீங்களே சேமிச்சு வச்சுன்னு சொன்னா எங்க சேமிச்சு வைக்கிறது? எத்தனை சட்டி வச்சு பிடிக்கிறது? நாம எத்தனை சட்டி வச்சு பிடிச்சா நம்ம பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் பூமிக்குள்ள உழுத உடனே பூமியுடைய மண்ணுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் கலந்து செம்மத்தோட தண்ணி ஓடுது. சாகர தண்ணியா இருக்கு தண்ணி. ஆனா அல்லாஹ் பூமிக்குள்ள போன உடனே எந்த பூமி சமமா இருந்துச்சோ அதே பூமி எல்லாம் ஃபில்டர் ஆக்கிடுறான். அல்லாஹ் உள்ள போய் தண்ணி மோட்டர் போட்டு தண்ணி இருந்தா தண்ணி வெள்ள வெளியே வருது. அல்லாஹ் பூமி ஃபில்டர் எல்லாம் உள்ள கொண்டு போறான். உள்ள கொண்டு போய் எல்லாம் உள்ளே போக வச்சிருந்தான். யாரையா கொண்டு தண்ணி கொண்டு வருவான்? இந்த அஸ்மா மாவுக்கும் கௌரவம் அலங்கார குரான் தபாரீஸ்வரம் கடைசி அந்த சொல்றான், நீங்கள் குடிக்கும் நீரை நான் பூமிக்குள்ளேயே போக வைத்து விட்டால் தமையத்தீக்கும் பிமாயின்மை, நீங்கள் குடிப்பதற்கு மதுரமான தண்ணியை கொண்டு வரவர் யாரா இருக்கா? மையத்தீக்கும் அலங்கரமா யார் கொண்டு வர முடியும்? உள்ள போக வச்சுட்டா. அப்ப அல்லாஹ் பூமிக்குள்ளேயே அல்லாஹ் ஊத்துகளை ஓட வச்சிருக்கிறான். ஊத்துகளை ஓட வச்சிருக்கிறான். அல்லாஹ் எப்படான அல்லாஹ் பூமிக்குள்ள அடுக்கு பாறைகளை வச்சு டேங்குகளை வச்சு அல்லாஹ் தண்ணி தேங்க வச்சு அல்லாஹ் நம்ம தண்ணி எல்லாம் கொண்டுறோம். அல்லாஹ் பூமியில் நாம் தான் தேங்க வைத்தோம் சொல்ற அடுத்த அல்லாஹ் சொல்றான், அது பூமியில் தேங்காமல் உள்ளே கொண்டு போகும் சக்தி படைத்திருக்கிறோம். குர்ஆன் சொல்லு. என்ன சொல்றான்? நான் நினைச்சா உள்ளே கொண்டு போயிருவேன். சடங்குல 5 கோடி தண்ணி போட்டாலும் தண்ணி வரலங்க, 8 கோடி தண்ணி போட்டாலும் தண்ணி வரலங்க சொல்றாங்க. நீ மனசால ஒரு ஷெட்டு போட்டோம் மாடியில். அந்த ஷெட்டுக்காண்டி ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் அவர்கிட்ட போய் நாங்கள் ஷெட்டுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டோம். அவரு